KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL Raja Ponsing. இந்த வீடியோவில் நம்ம எடுக்கக்கூடிய போர்ட்ரேட்ஸில் அல்டிமேட் ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஆக்சுவலாக பல சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிற சமயத்தில் நம்ம படங்களில் வந்து போதுமான அளவுக்கு ஷார்ப்னஸ் இருக்காது. குறிப்பாக போர்ட்ரேட் எடுக்கிற சமயத்தில் கண்கள் வந்து அவ்வளோ தூரம் ஷார்ப்பாக இருக்காது. சில நல்ல போர்ட்ரேட்ஸை பார்க்குற சமயத்தில் எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்னஸ் வந்துச்சு அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சின்ன கேள்வி ஓடும் பார்த்தீங்களா? அந்த கேள்விக்கு பதில் தான் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். போர்ட்ரேட்ஸ் மனிதர்களுடைய படங்கள் இண்டிவிஜுவல் போர்ட்ரேட்டாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி போர்ட்ரேட்டாக இருக்கலாம், இல்லை குரூப் போர்ட்ரேட்டாக இருக்கலாம், இல்லை ஃபேஷன் ஷாட்டாக இருக்கலாம், இல்லை மாடல் போர்ட்ஃபோலியோவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம் உங்களுக்கு இல்லையா? ஸோ மனிதர்களை படம் எடுக்கும்போது அவங்களுடைய படங்களில் வந்து ஷார்ப்னஸ் எப்படி அல்டிமேட்டாக கொண்டு வர்றது, அதுக்கு என்னென்ன முயற்சிகள் நம்ம ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் எடுக்கணும் அப்படிங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கியர்ஸ், அதாவது நம்மளுடைய கேமராஸ் அண்ட் லென்சஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து லென்சஸுடைய ஃப்ரண்ட் எலிமெண்ட் எவ்வளோ தூரம் க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். நிறைய சமயத்தில் நம்ம ஃப்ரண்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு யூவி ஃபில்டர்னு ஒன்று போட்டிருப்போம். அந்த யூவி ஃபில்டரில் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நம்மளுடைய ஃபிங்கர் இம்ப்ரெஷன் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆயிலோ க்ரீஸோ வேறு ஏதோ ஒரு டஸ்ட்டோ கூட இருக்கலாம், இல்லை தூசி கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா டெஃபரெண்ட்டாக வந்து அது ஷார்ப்னஸ் அஃபெக்ட் பண்ணும். குறிப்பாக யூவி ஃபில்டருக்கும் லென்ஸுக்கும் நடுவில் மாய்ஸ்சர்னு சொல்லக்கூடிய அந்த கண்டென்சேஷன் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த படங்கள் வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸ் உங்களுக்கு வராது. ஸோ இப்படி வந்து இந்த ஸ்க்ராச்சஸோ இந்த கண்டென்சேஷனோ இருக்குது, இல்லை வந்து ஒரு சீப்பான ஒரு யூவி ஃபில்டரை வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு லென்ஸ் முன்னாடி நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா அப்புறம் எங்கேருந்து அது ஷார்ப்னஸ் வரும்? அதனால் முதல்ல இந்த ஃபில்டர்லாம் தூக்கி வெளியில் போடுங்க, டைரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய நேக்கடாக உங்கள் லென்ஸை என்ன பண்ணிக்கோங்க, ஹை குவாலிட்டி லென்ஸை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுங்க. லென்ஸோடைய ஃப்ரண்ட் எலிமெண்ட் க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம செகண்டாக என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, சென்சாருடைய டஸ்ட். உங்களுடைய கேமராவுடைய சென்சார் வந்து க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்பப்போ கேமராவுடைய சென்சார் கிளீனிங்கை ஆட்டோமேட்டிக் கிளீனிங்கை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்சாரில் அங்கங்கே கொஞ்சம் டஸ்ட் உங்களுக்கு அப்படியே சேர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா சில சமயத்தில் வந்து அதை நம்ம சரியாக நோட்டீஸ் பண்ண மாட்டோம். அந்த சென்சார் டஸ்ட் கூட பார்த்திங்கன்னா உங்களோட படத்தினுடைய ஷார்ப்னஸை மேஜராக அஃபெக்ட் பண்ணும். அதனால் சென்சார் க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேனுவலாக நீங்கள் க்ளீன் பண்ணணும் அவசியம் கிடையாது. எல்லா மாடர்ன் கேமராஸ்லேயும் உங்களுக்கு தெரியும், கேமராவை ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக சென்சார் க்ளீனிங் நடக்குது. அது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தபடி நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஐஎஸ்ஓ வேல்யூ எவ்வளோக்குள்ளே நீங்கள் குறைச்சி பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்குள்ளே படத்தில் வந்து ஷார்ப்னஸ் வந்து அல்டிமேட்டாக உங்களுக்கு இருக்கும். ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, படத்தில் வந்து இந்த நாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் வர்றதுனால அந்த ஷார்ப்னஸ் அதில் டிஃபைன் ஆகாது. அதனால் ஒரு ஃபேக்கான ஒரு லைட்டிங்கை யூஸ் பண்ணி அந்த ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணி ஒரு படத்தை நம்ம ரெக்கார்ட் பண்ணுற சமயத்தில் என்ன ஆகும்னா, அதில் வந்து படப்புள்ளிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரிச்சு போகிறதுனால அதில் டிஃபைன்டான ஒரு டிவிஷன் இருக்காது ஷார்ப் ஏரியாவில். அதனால் கூடுமான வரை எவ்வளோக்குள்ளே ஐஎஸ்ஓவை நீங்கள் குறைச்சி பயன்படுத்த முடியுமோ அவ்வளோக்குள்ளே குறைச்சி பயன்படுத்துங்க. 100 இஸ் தி பெஸ்ட் இல்லையா? முடிஞ்சால் 100ல் ஷூட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரு 200 போங்க. ஆக்சுவலாக ஸோ எடுத்தோடனே போர்ட்ரேட் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் 3200, 6400 என் கேமரா வந்து ஐஎஸ்ஓ வந்து நிறையா 12600 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஎஸ்ஓனுடைய அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிக்காமல் ஐஎஸ்ஓ அன்னெசரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்ட்ரேட்ஸ் வந்து ஷார்ப்பாக இல்லைன்னு சொல்லிக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஐஎஸ்ஓ என்ன பண்ணிக்கோங்க, லோவாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐஎஸ்ஓ லோவாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கணும் இல்லையா? ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதனால் உங்களுடைய லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒளியோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஐஎஸ்ஓ 100 யூஸ் பண்ண முடியும். ஸோ லைட் ரொம்ப லோ லைட்டாக போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல வந்து ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி எங்கள் ஷார்ப்னஸ் உங்களுக்கு போயிடும். அதனால் உங்களுடைய இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் அப்படிங்கிறத உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டு வச்சு யூஸ் பண்ணும்போது அதில் ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக வரும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ளாஷை பயன்படுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அதனுடைய பவர் அதிகமாக இருக்கிறதுனால ஐஎஸ்ஓ 100ல் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த படம் ஒரு வேறு லெவலில் இருக்கும் ஷார்ப்னஸ் பொறுத்தளவுக்கு. அதனால் இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் மேட்டர்ஸ் அ லாட். அதனால் அது எவ்வளோக்குள்ளே அதிகமாக பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்துங்க. அதையும் தாண்டி இன்டென்சிட்டியை தாண்டி குவாலிட்டி ஆஃப் த லைட் அப்படிங்கிறது அது ஹார்ட் லைட்டாக சாஃப்ட் லைட்டாக அப்படிங்கிறது. குறிப்பாக ஹார்ட் லைட் எப்படியுமே ஷார்ப்னஸ் எப்பவுமே அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரொம்ப ஹார்ட் லைட்டை நம்ம வந்து போர்ட்ரேட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அது அன்வான்ட் ஷேடோஸ்லாம் காஸ்ட் பண்ணணும். அதனால் ரொம்ப ஹார்ட் லைட் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு டைரெக்ஷனல் சாஃப்ட் லைட் யூஸ் பண்ணிக்கலாம்.
டைரக்ஷனல் சாஃப்ட் லைட் அப்படின்னா ஒரு விண்டோலேருந்து வரக்கூடிய ஒரு லைட், அது வந்து டைரக்ஷனல் சாஃப்ட் லைட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விண்டோ இருக்குது, விண்டோக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்கார வைக்கிறீங்க, அப்போ அங்கேருந்து வரக்கூடிய லைட் பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், ரிலேட்டிவ்லி உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். இந்த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா அது டைரக்ட் சன்லைட், பிரைட் சன்லைட் மாதிரி அவ்வளோ மோசமாக அவ்வளோ கொடூரமாக உங்களுக்கு இருக்காது. அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளாஷை நீங்கள் பவுன்ஸ் பண்ணி எடுக்கிறத காட்டிலும், ஃப்ளாஷ் இருக்குது, ஃப்ளாஷை பவுன்ஸ் பண்ணி எடுக்கிறத காட்டிலும் அந்த ஃப்ளாஷ் என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் பாக்ஸ் வழியாவோ இல்லை ஒரு டீப் ஆக்டா பாக்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பாக்ஸில் வழியாக லைட்டை நீங்கள் ஃப்ளாஷ் லைட்டை நீங்கள் த்ரோ பண்ணும்போது அதுக்கு வந்து அது சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயத்தில் அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குது. அந்த டைரக்ஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ், ஷார்ப்னஸ் வந்த படத்தில் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் பயன்படக்கூடிய லைட் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதனுடைய குவாலிட்டி ஆஃப் லைட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. போர்ட்ரேட் ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா உங்களுடைய ஷட்டர் ஸ்பீடை அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஷட்டர் ஸ்பீடை வந்து 1/125, 1/250, 1/500 அது மாதிரி அதிகமாக ஃபாஸ்டர் ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து படம் வந்து உங்களுக்கு கிறிஸ்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஷட்டர் ஸ்பீடு குறைச்சி பயன்படுத்தும் போது, அதுவும் குறிப்பாக கேமராவை கையில் வச்சு படம் எடுத்தீங்க அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து சின்னதாக மைல்டாக, அதாவது சட்டுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாக ஒரு சின்னதாக ஷேக் இருக்கும். அந்த ஷேக் தான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி கூட உங்களுக்கு தெரியும், ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் ஹை ஷட்டர் ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் ஆக்சுவலாக. எங்கெல்லாம் முடிகிற இடத்துல என்ன பண்ணுங்கள், ஹை ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ணுது. ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது நம்ம ஷட்டர் ஸ்பீட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1/200 இல்லை 1/250 வச்சு எடுப்போம். அப்போது ஃப்ளாஷே பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும் உங்களுக்கு இல்லையா, அதோட ஸ்பீடு வந்து 1/8000 to 1/20,000 சொல்லுவோம் இல்லை. அவ்வளோ ஹை ஸ்பீடில் ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு ஃபயர் ஆகி வரும்போது அந்த இடத்துல கிறிஸ்பினஸுக்கு பஞ்சமே இருக்காது ஆக்சுவலாக, ஷார்ப்னஸுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ இங்கேயும் வந்து ஹை ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளாஷ் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை பயன்படுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவைலபிள் லைட்டில் எடுத்திங்கன்னா என்ன பண்ணுங்கள், அந்த கிவன் சுச்சுவேஷனில் எவ்வளோக்குள்ள உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீடு கூட்ட முடியுமோ அவ்வளோக்குள்ள கூட்டுங்க. ஷட்டர் ஸ்பீடு கூட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து லென்ஸில் அபர்ச்சர் ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஷட்டர் ஸ்பீடு கூட்ட முடியும் இல்லையா. அதனால் அந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த பெட் பிட்வீன் அபர்ச்சர் அண்ட் ஷட்டர் ஸ்பீடு இருக்கு இல்லையா, அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இது வந்து அந்த சிச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். பட் ஜென்ரலாக என்ன நினச்சிக்கோங்க, ஐஎஸ்ஓ கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், ஷட்டர் ஸ்பீடு அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ படங்களில் வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐஎஸ்ஓ ஷட்டர் ஸ்பீடுக்கு அப்புறம் அபர்ச்சர். அபர்ச்சர் என்ன அபர்ச்சர் வச்சு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓப்பன் அபர்ச்சர், அதாவது வந்து லோ அபர்ச்சரை யூஸ் பண்ணி படம் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ரைம் லென்ஸ் இருக்கலாம், அது 1.2 லென்ஸாக இருக்கலாம், 1.4 லென்ஸாக இருக்கலாம். எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் 1.2 1.4 எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ரொம்ப ஷாலோவாக போகும். டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஷாலோவாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப ரிஸ்கியான அஃபேர் ஆகிடும். ஒரு கண்ணு ஃபோக்கஸாக இருக்குது, இன்னொரு கண்ணு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். ஸோ அதுவும் எஸ்பெஷலி வந்து ஒரு டயகனலாக ஒரு போஸ் வச்சு எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ப்ரொஃபைல் இல்லை ஒரு செமி ப்ரொஃபைல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து கண்களோட டிஸ்டன்ஸ் வந்து கேமராவில் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. ஒரு கண்ணு பக்கத்தில் இருக்கும், ஒரு கண்ணு தூரத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் பக்கத்தில் உள்ள கண்ணை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா தூரத்தில் உள்ள கண்ணு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். இல்லை ஒரு கப்பல் ஷாட் எடுக்கிறீங்க, 2 பேர் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி உள்ளவங்களை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி உள்ளவங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா நீங்கள் 1.4 எடுக்கிறீங்க, 1.8 எடுக்கிறீங்க. ஸோ இது மாதிரி 1.4 1.8 அப்படின்ற மாதிரி படங்கள் எடுக்கிறது தவிர்த்து என்ன பண்ணுங்கள், குறைஞ்சது ஒரு 5.6 வச்சுக்கோங்க. ஒரு 1.4 எடுத்த படம் எப்படி இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக, அண்ட் 5.6 எடுத்த படம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரே ஷாட் தான் நான் எடுத்திருக்கேன், இதில் ஒரே இடத்துல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு செமி ப்ரொஃபைல் போர்ட்ரேட், ஒரு பிட் ஆஃப் அ க்ளோஸ்அப், அந்த இடத்துல உங்களுக்கு 5.6 ஷாட் வந்து ரிலேட்டிவ்லி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ கண்கள் வந்து ரெண்டுமே ஷார்ப்பாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கண்ணு மட்டும் ஃபோக்கஸாக இருந்துச்சு, மூக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸு, வாய் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், காது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், ஐ திங்க் அது வந்து ஒரு சரியான ஒரு போர்ட்ரேட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே அது வராது ஆக்சுவலாக. அதனால் ஒரு ஃபாஸ்ட் லென்ஸு வித் லோயர் அபர்ச்சர் செட்டிங் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தணும் ஆக்சுவலாக. கூடுமானவரை 5.6 8 அப்படிங்கிற மாதிரி அபர்ச்சரில் செட்டில் ஆகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து கூடுமானவரை ஒரே பிளேனில் நிறுத்துறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். குறிப்பாக நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களை வச்சு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கப்பல் போர்ட்ரேட், இல்லை ஒரு ஃபேமிலி போர்ட்ரேட், இல்லை குரூப் போர்ட்ரேட் அப்படின்னா அங்கே வந்து ஆட்கள் அதிகமாகிட்டே போவாங்கல்ல. ஸோ ஒரு தனியாக ஒருத்தர் எடுக்கிறது, அப்புறம் கப்பல் போர்ட்ரேட்னா 2 பேர் வராங்க, அப்போ அவங்களுக்கு 2 பிளேன் வந்துடுது. ஃபேமிலி போர்ட்ரேட் அப்படின்னா அது 3 பிளேன் வந்துடுது ஆக்சுவலாக. குரூப் ஃபோட்டோ அப்படின்னா சம்டைம்ஸ் 4 பிளேன் வந்துடுது இல்லையா. ஸோ அந்த பிளேன்ஸ், அதாவது வந்து அந்த வரிசைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு ஷார்ப்னஸை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஷார்ப்னஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். டெப்த் ஆஃப் ஃபீல்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அபர்ச்சர் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஸோ கூடுமான வரை அந்த படங்களில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரே பிளேனில், அதாவது கேமராவில் வந்து ஒரே தூரத்தில் இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்ணால் கூட இன்னொருத்தர் அதில் ஆட்டோமேட்டிக்காக டெப்த் ஆஃப் ஃபீல்டில் உங்களுக்கு ஷார்ப்பாக வந்துடுவாங்க. இந்த ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு வாட் யூ கேன் see the aperture what you select and the plane between the subjects. அதனால் குறிப்பாக உங்களுடைய போர்ட்ரேட் வந்து மோர் தென் 1 பர்சனாக இருக்குது அப்படின்னா
அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆப்பர்ச்சரை செலக்ட் பண்ணணும். அண்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸும் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து 1/3 ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. 1/3 ஃபோக்கஸ் அப்படின்னா இந்த ஓவரால் சப்ஜெக்ட்டில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷார்ப்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் 3ஆக டிவைட் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட்டு 1/3 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இது குறித்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வீடியோவும் நான் தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியும் ஆக்சுவலாக. அதனால் உங்களுடைய அந்த ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி வரணுமோ அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெப்த் ஆஃப் ஃபீல்டில் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆட்டோ ஃபோக்கஸ் மோட் அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். ஆட்டோ ஃபோக்கஸ் மோட் அப்படிங்கிறது கேமராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேமராஸில் 3 ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சிங்கிள் ஷாட் இருக்கும், அப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்டோ இருக்கும், ஆட்டோ ஃபோக்கஸ் கண்டினியூஸ் இருக்கும். இந்த இடத்துல நம்ம நார்மலாக ஆட்டோ ஃபோக்கஸ் சிங்கிள் ஷாட் வச்சு தான் நம்ம நிறைய சமயத்தில் நம்ம போர்ட்ரேட் நம்ம ஷூட் பண்ணுவோம். ஆனால் ஆட்டோ ஃபோக்கஸ் சிங்கிள் ஷாட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆர் ஒன் ஷாட் எப்படி வேலை செய்யுது நமக்கு தெரிஞ்சால் தான் அது எப்படி பயன்படுத்துறது நமக்கு தெரியும். ஆட்டோ ஃபோக்கஸ் சிங்கிள் ஷாட் ஒரு ஒன் ஷாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி ஷட்டர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கண்ணில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமரா அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு உடனே ஃபோக்கஸை லாக் பண்ணிடும் நீங்கள் அடுத்து படம் எடுக்கிற வரைக்கும். அப்போது அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஜெக்ட் அப்படி முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணாலோ இல்லை நீங்கள் கேமரா வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணாலோ படம் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிடும். ஏன்னா எவ்ரி டைம் நீங்கள் வந்து ஒன் ஷாட்டில் நீங்கள் படம் எடுக்கிற சமயத்தில் கேமரா ஃபோக்கஸ் பண்ணி இமீடியட்டாக அதை லாக் பண்ணிடும். அப்போது ஃபோக்கஸ் பண்ண உடனே இமீடியட்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போ வந்து உங்கள் ஷார்ப்னஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபோக்கஸ் மோட்ஸ் பற்றி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். அது கூட நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக சில சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டினியூஸ் ஃபோக்கஸ் மோடும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் கண்டினியூஸ் ஃபோக்கஸ் மோட் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட சிங்கிள் பாயிண்ட் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் கூட போயிடும். ஏன்னா கேமரா எப்போ ஃபோட்டோ எடுக்கும் கேட்டிங்க அப்படின்னா ஃபோக்கஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆன அப்புறம் தான் ஃபோட்டோ எடுக்கும். அண்ட் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் ஃபோக்கஸே அது கன்ஃபார்ம் பண்ணும். அந்த நேரத்தில் வந்து எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், சிங்கிள் ஷாட் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸை யூஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு உடனே ஃபோட்டோ எடுத்துருங்க. ஆக்சுவலாக வெயிட் பண்ணாமல் ஈவன் இஃப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அப்போ வந்து கொஞ்சோண்டு லென்ஸ் முன்னாடி பின்னாடி போனால் கூட நீங்கள் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கம்மியாக வச்சு எடுத்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த கண்கள் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையும் தாண்டி எந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கேமராவில் நிறைய ஃபோக்கஸ் பாயிண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல. சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்ட் ஏரியா ஃபோக்கஸ் இருக்குது, அப்புறம் ஜோன் ஃபோக்கஸ் இருக்குது, அப்புறம் வைட் ஏரியா ஃபோக்கஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதில் எந்த ஃபோக்கஸை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ணில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வைட் ஏரியா ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அந்த சீனில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணும். உதாரணத்துக்கு யாராவது நீங்கள் போர்ட்ரேட் பண்ணுறீங்க, அவர் இப்படி கை வச்சு இப்படி நிற்கிறார் இல்லை, இப்படி திரும்பி நிற்கிறார் அப்படின்னா கேமரா எங்கே ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா அவருடைய ஷோல்டரை ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா ஷோல்டர் தான் வந்து கேமரா பொறுத்தவரைக்கும் வந்து நியரஸ்ட் பாயிண்ட்டாக உங்களுக்கு இருக்குது இல்லையா. அப்போது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கண்ணில் ஃபோக்கஸ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வைட் ஏரியா ஃபோக்கஸையோ ஜோன் ஃபோக்கஸையோ வைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ணில் நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா கண்கள் ஃபோக்கஸ் ஆகும். கண்கள் தான் ஃபோக்கஸாக இருக்கணும் ஃபோட்டோவில். கண்கள் ஃபோக்கஸ் ஆகிருந்து முகம் ஃபுல்லாக ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ஒரு நல்ல போர்ட்ரேட் நம்ம சொல்லுவோம். அதனால் உங்களுடைய ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோட் ப்ளஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன் பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கடைசியாக இல்லை லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பாயிண்ட் என்னென்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் உங்கள் இமேஜ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க. ஃபோட்டோகிராஃபியில் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அதை கற்றுக்குறீங்க, அதை செய்கிறீங்களோ அதே மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷனையும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இந்த போர்ட்ரேட்டை நீங்கள் கரெக்டாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அளவுக்கு அதிகமாக போர்ட்ரேட் ஃபில்டரோட எஃபெக்டை போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், அங்கேயும் உங்களுக்கு ஷார்ப்னஸ் அடிபடும். அதையும் தாண்டி சில சமயத்தில் என்ன பண்ணுவோம் கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் மாதிரி இந்த சாஃப்ட் எஃபெக்டை போட்டுருவோம். அதிகமாக போடும்போது பிளாஸ்டிக் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு இல்லை. அதனால் ஸ்கின்னுக்கும் ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. ஆக்சுவலாக அது அந்த டெக்ஸ்சரை வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சாஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த லெவல் ஆஃப் சாஃப்ட்னிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் சாஃப்ட் எஃபெக்ட் ஃபில்டர் இருக்குது நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அது பொருத்தம் இல்லாமல் இருக்கும். சில சமயத்தில் பார்த்திங்கன்னா சாஃப்ட் எஃபெக்ட் ஃபில்டரோ இல்லாட்டி போர்ட்ரேட் ஃபில்டரோ நீங்கள் போடுற சமயத்தில் அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு மாஸ்க் போட்டு செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அதை எஃபெக்ட் போடணும். நீங்கள் குறிப்பாக கண்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் போகாத அளவுக்கு அதெல்லாம் நீங்கள் மாஸ்க் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சாஃப்ட் எஃபெக்டை போடணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் டீட்டெயில்டாக சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களால் பண்ண முடியும். அதனால் ஓவராலாக ஒரு சாஃப்ட் எஃபெக்ட் கொடுக்குறது, அதுவும் அளவுக்கு அதிகமாக கொடுக்குறது, அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த போர்ட்ரேட்டுக்குடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் சாஃப்ட் எஃபெக்ட்டை நம்ம கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கார்ப்பரேட் போர்ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் போர்ட்ரேட் மாதிரி எக்ஸ்ட்ராவாக சாஃப்ட் எஃபெக்ட் கொடுத்துட முடியாது. அது மாதிரி அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ப்னஸ் கொடுக்கணும். நீங்கள் இல்லை கொஞ்சம் வயசானவராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு போய் நீங்கள் நிறைய சாஃப்ட் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த சாஃப்ட் எஃபெக்ட்டுக்கும் ஒரு வயசுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்.
அதனால் யாருக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த 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 அமௌண்ட் ஆஃப் சாஃப்ட்னஸ் இருக்கு இல்லையா, சாஃப்ட் ஃபில்டர்லேயோ இல்லாட்டி வந்து ப்ரோட்டேட் எஃபெக்ட்லேயோ எவ்வளோ நீங்கள் சாஃப்ட்னஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து ஐ திங்க் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களில் ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடான விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன். இது உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். நிறைய பாயிண்ட்ஸ் பற்றி நான் பேசினேன். அபர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட் பற்றி பேசினேன், ஃப்ளாஷ் பற்றி பேசினேன், உங்களுக்கு சென்சார் பற்றி பேசினேன், சென்சார் கிளீனிங் பற்றிலாம் பேசினேன், நிறைய விஷயங்கள் பேசினேன். இது எல்லாமே உங்களால் எப்போ எஃபெக்டிவாக செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா அது குறித்த ஒரு சரியான ஒரு நாலேஜ் இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ அந்த நாலேஜ் உங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணணும், இன்னும் அதிகம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் நடத்தக்கூடிய கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி வந்து கடந்த 21 வருஷமாக நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸை உருவாக்கியிருக்கு. நாட் 1 or 2 years, 21 years, ப்ளீஸ் ரிமெம்பர். ஸோ 2000லேருந்து ஆரம்பித்து 2021 வரைக்கும் எக்கச்சக்கமான பேருக்கு ஃபோட்டோகிராஃபியை சொல்லிக் கொடுத்து ஃபோட்டோகிராஃபியில் அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து ஃபோட்டோகிராஃபரை ஆக்கி அவங்களுக்குன்னு ஒரு லைவ்லிஹுட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்த ஒரு பெருமை வந்து ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபிக்கும் எனக்கும் உண்டு. அதனால் நான் நடத்தக்கூடிய கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்கேயாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே தெரியாததாக இருந்துகிட்டு இருக்கோம். நம்மளே வந்து செல்ஃபாக சில விஷயத்தை படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா. அதனால் ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்டான கோர்ஸ், அது வந்து ஃபுல் டைம் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை வீக்கெண்ட் கோர்ஸாக இருக்கலாம், ஏன் ஈவன் ஆன்லைன் கோர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் எந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ, எது உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கோ, எது உங்களுக்கு வந்து டைமுக்கும் மற்ற எதுக்கும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அது மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கோர்ஸ் குறித்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த நம்பரை கால் பண்ணுங்கள். இம்மீடியட்டாக அது குறித்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இதையும் தாண்டி வந்து KLR த ஃபோட்டோ குருன்னு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஆல்ரெடி நான் லான்ச் பண்ணியிருக்கேன். உங்களை நிறைய பேர் ஐ திங்க் 3500 பேருக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, சைன்இன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது வந்து ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம்லேயும் கிடைக்குது, iOS பிளாட்ஃபார்ம்லேயும் கிடைக்குது. அதனால் 2 பேருமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது, டியூட்டோரியல்ஸ் இருக்குது, சேட்டிங் இருக்குது, ஷேரிங் ஆஃப் இமேஜஸ் இருக்குது, உங்களுக்கு கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ஒர்க் ஷாப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மேட்டர் அதில் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் KLR த ஃபோட்டோ குரு ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து போர்ட்ரேட்டில் வந்து ஷார்ப்னஸ் கொண்டு வரது எப்படி, ஒரு போர்ட்ரேட் எடுக்கும்போது அந்த படம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஷார்ப்பாக இருக்கணும், அந்த ஷார்ப்னஸ் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி நிறைய டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணேன். இந்த விஷயங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு எனக்கு தெரியும். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால என்ன பண்ணுங்கள், இம்மீடியட்டாக அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் KLR த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட திரும்ப உங்களை மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.